பாலிவுட் திரையுலகமே ஏறக்குறைய இல்லை, கிட்டத்தட்ட 95% பயத்தில் தான் இருக்காங்க. இது அதிகப்படியான இது கிடையாது வந்து. ஏன்னா தொடர்ந்து அந்த பாலிவுட் சம்பந்தமான செய்திகளை வாட்ச் பண்ணிட்டு வரோம். அதுவும் வந்து சைஃப் அலி கானுடைய அந்த கத்தி குத்து சம்பவத்திற்கு பிறகு இப்போ என்ன பாலிவுட் அவசர மீட்டிங், ரகசிய மீட்டிங் என்னன்னா, நடிகர் நடிகைகள் எல்லாம் சேர்ந்து, அமைப்புகள் சேர்ந்து ஒரு மீட்டிங், அவசர மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அவசர மீட்டிங்களுடைய தீர்மானம் என்னன்னா, நாங்கள் சுதந்திரமாக இங்கு மும்பையில் உலாவ முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும், இதற்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஏறக்குறைய ரொம்ப காலமாக இருக்குது வந்து. பாலிவுட் திரையுலகை இந்த நிழல் உலக தாதாக்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பெரும்பாலும் இந்த செய்தி நிறுவனங்கள், செய்தித்தாள், சோசியல் மீடியாவில் தான் இப்போ நிழல் தாதாக்கள்லாம் அவங்கலாம் ஒரு பக்கம் போயாச்சு. இப்போ எல்லாம் வந்து அரசியல் கட்சி தான் வந்து அவங்க புடியில் தான் இருக்காங்க. ஒரு ஏரியாவில் ஷூட்டிங் நடக்குதுன்னா ஒரு கவுன்சிலர் மனசு வச்சாதான் முடியும். கவுன்சிலர் மீறிலாம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லா இதுக்கும் உண்டு. நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு முன்னே சென்னையிலாம் படப்பிடிப்பு நடத்த முடியும். இப்போ கூட கொஞ்சம் சிரமம் தான் வந்து. நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஈசிஆர், ஓஎம்ஆர்லேயே ஒரு படப்பிடிப்பு நடத்துறீங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் அந்த சமயங்களில் இப்போ ப்ரொடியூசர்லாம் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பகுதிக்கு நீங்கள் வந்து கட்டிங் வெட்டியே ஆகணும். அது அப்போது ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நாங்கள் வந்து சென்னையில் எந்த இடத்துல கேமராவே வைக்க முடியாதுன்னு இது எல்லா ஊருக்கும் பொருந்தும். ஏன்னா சென்னை தவிர மற்ற ஊர்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் அதிகப்படியான காசு கேட்டாங்க, நாங்கள் கேட்பாங்க. அப்போ தான் என்ன ஆகிப்போச்சு, ஒட்டு மொத்தமாக இந்த ராமஜோயா ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லைங்களா ஹைதராபாத்தில், எப்பா நீ வரையா, மடியில் வந்து பணத்தை கட்டின்னு வா, கதையை எடுத்துன்னு வா, உங்கள் ஊரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கொண்டு வா, நடிகர் நடிகையிலையும் பணத்தையும் கதையும் கொண்டு வா, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க ராமஜோயா ஃபிலிம் சிட்டிக்குள்ளே, வெளியே போகும்போது படப்பெட்டியோடு போகலாம், நீ ஒரு படத்தை ரெடி பண்ணி போகலாம். உள்ளவே அவ்வளோ வசதி இருக்குது. 3 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவுட்டோர்ல படம் எடுக்கவே முடியாது போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்ததுன்னா, கட்டிங் மேல கட்டிங். இது இந்தியா முழுக்க உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க வந்து. இது காரணம் என்னன்னா, படம் எடுக்கிறது தானே, கோடியில் எடுக்கிறானுங்கல்ல, எங்கேயோ இருந்து வர பணம் சினிமாக்காரன் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு மனப்போக்கு. அதேமாரி சினிமா எடுப்பது எவ்வளோ சிரமம். அந்த சினிமா இல்லைன்னா அந்த மக்கள் என்ன ஆவாங்க. பொழுதுபோக்கு உண்மையா இன்னைக்கு 1000 தான் பொழுதுபோக்கு. செல்போனில் வந்துட்டோம், வீடியோ கேம் வந்துட்டோம், என்ன வேணாலும் வரட்டங்க வந்து. நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் தியேட்டரில் போய் அந்த பார்க்குற அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வேற விஷயம். சரி, இப்போ மும்பை அந்த சினிமா மேட்டருக்குள்ள சைஃப் அலி கானுக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் வந்து அந்த கத்திக்குத்து சம்பவத்தை இப்போ என்ன ஆகுது, அந்த விசாரணை வேறு விதமான வடிவத்தில் போகிறதுன்னு மும்பையை சேர்ந்த நம்ம பத்திரிகை நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவல் வந்து. சைஃப் அலி கான் அவர் வீட்டில் பாந்திரா மேற்கு பகுதியில் உள்ள மிகவும் பிரபலங்கள் வச்சுக்கக்கூடிய கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், அதிக வசதி படைத்தவர்கள். அந்த பாந்திரா பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது ஒரு பணக்காரர்கள் ஏரியான்னு கூட இல்லாம். நம்ம ஒரு சென்னையில் இருக்கிற போயஸ் கார்டன், எக்மோர், இந்த மாதிரியான ஏரியா. சூர்யாவுடைய அலுவலகம் கூட அங்கே தான் இருக்குது, சூர்யாவுடைய அலுவலகம். காரணம்னா சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப காலம் வந்து அந்த ஏரியாவில் ஃப்ளாட்ல இருந்திருக்காரு, வந்து அடுக்குமாடி குடியிருப்புல இருந்திருக்காரு. இன்னும் அடுக்குமாடியில் குடியிருப்பு, அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறதே பெரிய கஷ்டம், பல கோடிகள். அது மாதிரி சைஃப் அலி கான் அந்த வீடு 13 அடுக்கு மாடி கொண்ட அந்த வீட்டில் 4வது தளத்தில் வசிச்சு வர்றாரு. வேலைக்கார பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, வாக்குவாதம் நடக்குது. அதை போய் இன்னும் தட்டி கேட்கிறாரு, அதை கேட்க வர்றாரு. அந்த திருட வந்தவனால் அது வாக்குவாதம் பண்ண வந்தவனா என்னன்னு தெரியல, சக்கு பக்குன்னு 8 இடத்துல குத்திடுறான். வந்து குத்தின உடனே பெரும் அதிர்ச்சி ஆயிடுது அந்த பொண்ணுக்கு. அந்த வேலைக்காரச்சி தான் கத்த ஆரம்பிக்கிறான். கத்த ஆரம்பிச்ச பிறகு வெளியே வந்து கூக்குரல் வச்சு எல்லாம் அந்த பிளாட்ல இருந்தவங்கலாம் வந்து ஒன்று சேர்ந்துறாங்க. காவலாளி ஓடி வரான், குத்துனவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆன பிறகு அந்த நேரம் எதுவுமே கிடைக்கல. ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ராணா அவர் பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவர் தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் மீடியாக்கள்லாம் அவருடைய இன்டர்வியூ தான் பெரிய இதுவாயிடுச்சு. நான் அந்த நேரம் தான் அப்படியே விடிகாலமாக வண்டி ஓட்டிட்டு சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். சில பெண்கள் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க, வந்து காப்பாத்துங்க, ரிக்ஷான்னு கூப்பிட்ட மாதிரி. சரி, திருப்பிக்கிட்டு வந்து பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து வெள்ளை குர்தாவில் இருந்தார், உடம்புலாம் ரத்தமாக இருந்தது. இந்த பகுதியை வந்து கழுத்து பகுதி கையால் அழுத்திக்கிட்டு இருந்தார். எனக்கு பதட்டமாயிட்டேன். ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறத்துக்கு முன்னாடி நான் தான் சைஃப் அலி கான் நடிகர்னு சொல்லும்போது என் காதில் ஒன்றுமே விழலை. ஏன்னா அந்த அளவுக்கு பரபரப்பா இருந்தார் அவரு. எனக்கு பயமாயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஹோலி ஹோம்ன்ற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு நர்சிங் ஹோம் கூட்டு போனேன். உடனே அவருக்கு அப்படியே அங்கே பார்த்துட்டு
இமிடியேட்டா இருங்க தம்பின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான இது வந்து அவங்களாலே கண்டுபிடிக்கலாம். அவங்க பார்த்த உடனே இல்ல இது பெரிய ஆஸ்பத்திரி கூட்டுமாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே பெரிய ஆஸ்பத்திரி கூட்டுமான்னு, அது மாதிரி பெரிய ஆஸ்பத்திரி கூட்டுமாங்க அப்படின்னு அங்க லீலாவதி ஹாஸ்பிட்டல் பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டல். இமிடியேட்டா அங்க சேர்த்தோடனே அங்க ஸ்ட்ரக்சர் கொண்டு வர சொல்லி சைஃப் அலி கான் இறங்கிட்டார். வந்து ஆட்டோல இருந்து இறங்கி அந்த கையோட அழுத்திக்கிட்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்கன்னு குரல் கொடுக்குறாரு. நம்ம படங்கள்ல பார்த்துருப்போம். அது ஒரு ஹீரோவை கத்தியால குத்திட்டாலோ அதை வெட்டிட்டாலோ ஒரு டவலை எடுத்து அவரே கட்டிக்கிட்டு அவரே ஜீப் ஓட்டி போறது, குதிரை ஓட்டி போறது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ரியலாவே நான் பார்த்தேன்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஒரு சின்ன திருப்பம் வந்து இவர் ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கும்பொழுது சைஃப் அலி கான் உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து மன்சூர் அலி கான் பட்டோடியோடைய வாரிசு. மன்சூர் அலி கான் பட்டோடி யாருன்னு தெரியும். இந்திய கிரிக்கெட்டில் நீங்க நிறைய அந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அரண்மனை இன்னும் இவங்களுக்கு இருக்கு. அப்படி வந்து உண்மையிலே இந்த ராஜ பரம்பரைன்னு வாங்கல, அதுதான் வந்து தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டவங்க தான் இந்திய கிரிக்கெட்ல. அவர் கொஞ்சம் கண்ணு கூட ஜார கண்ணு மாதிரி இருக்கும். ஆனா ரூம் கோட்டீஸ்வரர். இவங்க அம்மா தான் வந்து சைஃப் அலி கானோட அம்மா உர்மிளா தாக்கூர், மேற்கு வங்காள நடிகை, பிரபலமான நடிகை. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய வாரிசா அந்த சைஃப் அலி கான் வந்து இப்போ சின்ன வயசுல இருக்கு இல்லைங்களா, சாதாரண வீட்டு பசங்களே சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் பிரபலமான வீட்டு பசங்களா இருந்து கொஞ்சம் அரசியல்வாதிகளுடைய மகளா இருந்தாங்கன்னா அடி வீலிங்ல 8 போடுறது, 16 போடுறது, 32 போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ராஜ பரம்பரை சொல்லவே தேவையில்ல. யாருடைய மகன் அப்படின்னா மன்சூர் அலி கான் பட்டோடியோட மகன் அப்படின்னா சல்யூட் அடிச்சு இது பண்ணுவாங்க. கரன்சில தூக்கி அடிப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நைட் கிளப் டான்ஸ் நடக்கும் மும்பையில் வந்து பெரிய ஃபேமஸ். ஒரு காலத்துல வந்து சென்னையில மண்ணடியில் 80கள்லாம் இருந்ததுன்னு அப்போ எங்க ஊர்களில் போயிட்டு வந்த சில பெருசுங்களாம் சொல்லுவாங்க. எங்க போயிட்டோம் ரொம்ப ரகசியமா போயிட்டு இந்த நைட் கிளப் டான்ஸை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. எப்படி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு ரூபாயா நோட்டுங்களை ரொம்ப நாள் சேர்த்து வச்சு ஒவ்வொரு ரூபாய்கள் நோட்டு வச்சுக்கிட்டு அந்த மேல அப்படி போடுவாங்க. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. அது சென்னையிலே ஒரு காலத்துல இருந்து இருக்கு, ஒன்னும் புதுசு கிடையாது. இப்ப பெங்களூர்ல இருக்குது, மும்பையில அது சர்வசாதாரணம். இந்த சைஃப் அலி கான் எப்போ வருவாருன்னு அந்த நடனம் ஆடக்கூடிய பெண்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்களா. என்ன காரணம்னா நான் சொல்றது அப்போ அவர் யங்ஸ்டரா படிச்சுட்டு இருக்க காலத்துல 1000 ரூபாய் தாளாவே அள்ளி வீசுவாராம். வந்து சர்ரு 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 சர்ருன்னு அடிப்பார். இது சொல்றது காரணம்னா அவ்வளவு செல்வ செழிப்பில் அரண்மனையில் வளர்ந்த ஒருத்தரை அவன் நைனா கூப்பிடுறாரு. ஒரு நாள் கூப்பிடுறாரு மன்சூர் அலி கான் பட்டோடி. என்னதான் அதாவது குன்றி தின்றால் குன்றும் ஆளுன்னுவாங்க. நீ உட்காந்து தின்னா எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி அது அழிஞ்சு போயிடும் வந்து. அப்ப அவர் கேட்கிறாரு, நீ வெளியே போகும்போது யாருடைய மகன் சொல்றேன், உங்க பேர் தான் சொல்றேன்னு. நீ எப்போ உன் பேர் பிரபலப்படுத்த போற, நீ எப்பா போற அப்படின்னு நாசுக்கா சொல்றது என்னன்னா போய் உழடா, வேலை செய்டா, நீ சம்பாதிடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சரி இப்படி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு, ரைட் ஓகே நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிசினஸ் பண்றாரு. 2-3 இது வந்து சரியா வரல அவருக்கு. அது லாஸ்ட்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்பா விட்டுறாரு. அந்த நேரம் அவருக்கு வந்து சினிமா ஆசை வருது பாலிவுட்ல. ஏன்னா அம்மா மாதிரி இல்லைங்களா, அதோட வாய்ப்பும் வருது. நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல, பிக்கப் ஆயிடுது, சூப்பர் ஹிட். இப்படியா போயிட்டு இருக்கு. சைஃப் அலி கானுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் வருது. அவங்க ஜாட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டார். எங்க அப்பா மாதிரி இருந்தால் வில்லனா வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உருவகளெல்லாம் பண்ணலைங்க. முக்கியமான விஷயம் அவங்க அம்மா மாதிரி இருப்பார். அப்புறம் தான் அமிர்தா சிங் அப்படின்னு அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. அப்போ வழக்கம் போல வந்து பாலிவுட்ல எப்படி வந்து பிரபலமாகி திருமணம் பண்றாங்களோ அவங்கள விவாகரத்து வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். விவாகரத்தம் பண்ணிடுறாங்க. இப்ப இங்கதான் திருப்புமுனையான ஒரு சம்பவம் நடக்குது. இதுதான் வரலாறு. சைஃப் அலி கானுக்கு கத்தி குத்தி ஏற்பட்டுச்சு. அவரை வந்து மும்பையில் உள்ள லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல ஆட்டோ டிரைவர் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல். 30 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் ஒரு 2-3 பேரை பிடிச்சி போயிருக்காங்க. அதற்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன எதிர்ப்புனா, நீங்க சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி போற ஆட்கள் அப்பாவியாக இருந்தால் நீங்க கண்ணாமண்ணான் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு விஷயம் நாங்க துன்புறுத்தல அப்படின்னு சொல்லி அப்படி கூட பாத்தீங்கன்னா அந்த கேமராவோட பதிவாயிருக்குது. ஒருத்தருடைய உருவம் கேமராவோட பதிவான உருவத்தை வச்சு அப்படி தேடி இருக்காங்க. தேடி இருக்கும்போது அந்த சைஃப் அலி கான் வீடு கொஞ்சம் தள்ளி ஒரு கார்பெண்டர் அவர் பாட்டு இருந்திருக்காரு. அவரும் அந்த உருவம் ஒத்து பண்ண அவரை தூக்கி மாட்டோன்னே வலுவாகி போச்சு வந்து எதிர்ப்பு. அப்புறம் நாங்க எதுவுமே துன்புறுத்தல, அவர் வந்து இந்த கொலைக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது, அவரை விட்டாச்சு. குற்றவாளி யாரு, என்ன காரணத்துக்காக வந்தாங்க, ஒரு பக்கம் அந்த வேலைக்காரன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம், யார் தூண்டுதல் பேர்ல, இல்ல இதுல வந்து நிழல்கள் தாதாக்கள் யாராவது இருக்காங்களா, அரசியல் சம்பந்தப்பட்ட யாராவது இருக்காங்களா, இல்லது வந்து இவங்களுக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பல கோணத்துல போலீஸ் விசாரிக்கீங்களா. இது தவிர குற்றவாளியை கண்டே பிடிச்சா ஆக வேண்டும் பயங்கரமான பிரஷர் ஒரு பக்கம் வந்து எல்லா மீடியாவும் போட்டு வேர்ல்டு லெவலில் போட்டோம். 30 தனிப்படை அமைச்சாச்சு. ஓகே,
இப்போ என்னன்னா அட்மிட் ஆன அவர் இல்லை, அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. 21ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. ஆனால் பழையபடி அவரால் வந்து நடமாட முடியாது. ஏன்னா முதுகு தண்டுவிடம், நுரையீரலில் இருந்து சின்ன ஒரு குத்து, அப்புறம் கழுத்து பகுதியில் இப்படி இருக்கிறதுனால பழையபடி அவரை ஆக்டிவா படங்கள்லாம் நடிக்க முடியாது. நாங்க சொல்ற நேரத்துல தான் நடிக்க முடியும் போது இப்ப என்ன ஆயிப்போச்சு, 8 ப்ரொடியூசருடைய வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சைஃப் அலி கான் நடிக்கிற படம் 8 படங்கள். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹீரோக்கள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய ஹீரோக்கள், சிரஞ்சீவி கூட ஒரு இடத்துல பேட்டியில சொல்லியிருப்பாரு வந்து, நான் ஒரு படத்துக்கு டூப் போட்டு நடிச்சேன், ஒரு ரிஸ்கான ஷாட்டுக்கு. எனக்கு அது டூப் போடாமலே என்னால் நடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து ஒரு பத்திரிகை அந்த சமயத்துல, ஒரு தெலுங்கு பத்திரிகை வந்து கேலியா வந்து எழுதிட்டாங்க. எழுதிட்ட உடனே ரொம்ப கோபம் ஆகி போச்சு. அவங்கள கூப்பிட்டு வச்சு, நான் வந்து பேட்டியா கொடுக்கல, கூப்பிட்டு வச்சு எழுதுன அந்த நிருபரை கூப்பிட்ட பிறகு அந்த ரிஸ்கியான ஷாட் எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அவர் நேரடியாக கூப்பிட்டு போயிட்டு, இவ்வளவு உயரத்துல இருந்து நான் ரோப் கட்டிக்கிட்டு கீழே பஞ்சு மெத்தையெல்லாம் போட்டு எல்லா சேஃப்டியான விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் நான் உயிருக்கெல்லாம் பயப்பில்லை. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து அப்போ 60 கோடி. அந்த 60 கோடிக்கான வட்டி என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம். அந்த 60 கோடி வந்து முடங்கி போச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் எந்த நிலைமைக்கு ஆவாரு? அவர் எவ்வளவு பெரிய ஆளாவோட இருக்கட்டும், அந்த 60 கோடியில படம் எடுக்கிற அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வு என்ன ஆகும்? அது அவங்களுக்கு சம்பளம், பேட்டா, சாப்பாடு, அப்புறம் கேமராமேன், மற்றவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும் அது அப்படின்னு சொன்ன பிறகு சாரி சார்னு சொல்லி, அதுக்காக தான் டூப் போட்டு நடிக்கிறோம் நாங்க, எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படின்னு. இப்ப என்ன இப்பச்சு சைஃப் அலி கானை வச்சு 8 ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்காங்க. 8 ப்ரொடியூசர் வயிற்றுலயும் வந்து 1/2 கிலோ புளியை கரைச்சிருக்கிற சம்பவம் என்னன்னா, அந்த டாக்டர் சொல்ற விஷயம், நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம், பழையபடி சினிமாவில் வர மாதிரி ஒரே சாங்ல அப்படியே ஒவ்வொரு கட்டு இதுவா எடுத்து, அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது, நடந்து போறது, அப்புறம் வந்து பாதாம் பால் சாப்பிட்றது, எழுந்து அடுத்த நாள் வந்து ரெடி ஆகிறதுலாம் முடியாது. கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆக முடியும். அப்படியே ஆனாலும் வந்து பழைய சைஃப் அலி கானா அவர் வருவாரான்ட்டு சந்தேகம் தான். ஆனா உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை. ரைட்டு, சரிங்க. இன்னும் முரண்பாடான சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஆட்டோ ரிக்ஷாவை கூட்டிட்டு வந்தோம், அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு, சைஃப் அலி கான்னு தெரியாது. அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவனை கூப்பிட்டாரு, நான் தான் அதே போல அறிமுகப்படுத்திட்டாரு, உள்ள சேர்த்த பிறகு தான் தெரிஞ்சு. அப்புறம் காசையே வாங்கலை, நான் ஒரு பெரிய நடிகரை என் ஆட்டோவில் கூட்டிட்டு வந்திருக்கிறதுக்காக இதுவாயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அமிர்தா சிங் இருக்காங்க இல்லைங்களா, முதல் மனைவி, அவங்களை விவாகரத்து பண்ணிட்டு அவரை வந்து இவர் யாரு, சைஃப் அலி கானே போன் போட்டு, நான் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்னை வந்து தயவுசெய்து கூட்டும் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். காரணம் என்னன்னா, இவருடைய 2வது மனைவி கரீனா கபூர், அவங்க பெரிய பாலிவுட் ஆர்டிஸ்ட். அந்த கரீனா கபூருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னது, கார் ஓட்ட தெரியாது? அதுவும் சினிமா பிரபலம் வந்து சர்வசாதாரண, இன்னைக்கு சாதாரண ஆட்கள்லாம் கார் ஓட்டுறாங்கன்னா கார் ஓட்ட தெரியாது. அதனால தான் தன்னுடைய முதல் மனைவியினுடைய மகன், அவருக்கு இப்ராஹிம் அலி கான், ஆமா இப்ராஹிம் அலி கான், அந்த தம்பியை கூப்பிட்டுருக்காப்ப அவர் வந்து தன் அப்பாவை கூட்டு போனதா இப்படி ஒரு கதை. இது பக்கம் போலீஸ் விசாரணை என்ன இருக்கு, இது அங்க இருக்கிற புலனாய்வு பத்திரிகைலாம் என்ன பண்ணிருக்காங்க, எப்பா இதெல்லாம் மேட்டரே கிடையாது, அன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிற அன்னைக்கு கரீனா கபூர் அந்த பிளாட்லயே இல்லை, அந்த வீட்லயே இல்லை, அந்த ஏரியாவிலே இல்லை அப்படின்றாங்க. என்னங்கன்னு கேட்டா, கேர்ள்ஸ் டே அவுட் அப்படின்ற ஒரு நிறைய கலாச்சாரம்லாம் இருக்குது வந்து, இதெல்லாம் ஒவ்வொன்றா வளர்ந்துக்கிட்டே வருது வந்து. நம்ம ஒன்றும் கலாச்சாரங்களுடைய காவலர் தான் கிடையாது. கேர்ள்ஸ் டே அவுட் அப்படின்னா 4 நடிகைகள் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, வெளியே போய் ஜாலியாக இருந்து சந்திச்சு வருது. இது எப்படி நடக்குதுன்னா எனக்கு தெரியாது வந்து, இது அப்புறம் சொன்னால் வேற மாதிரி ஆகிடும் வந்து. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கு போயிட்டாங்க. அதை மறைப்பதற்காகத்தான் இப்படி வந்து இட்டுக்கட்டி புனைவு கதை ஒன்று சொல்லப்படுகிறதுன்னு அங்குள்ள புலனாய்வு பத்திரிகைகள், மீடியாக்கள் எழுதுற வச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கரீனா கபூருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு யார் சொன்னது அப்படின்ட்டு அவங்க கார் ஓட்டிக்கிட்டு வந்து இந்த சில இதுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோஸ்லாம், அதெல்லாம் எடுத்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னு. 2வது என்னன்னா, இன்னொன்று அந்த அமிர்தா சிங் முதல் மனைவியுடைய மகன் இருக்கார்ல, அவரை வந்து இவர் கூப்பிடவே இல்லை, அந்த செல்போனில் அந்த நம்பர் பதிவே ஆகலை, அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக். சரி, எதை வச்சு இதை திசை திருப்புறீங்க? அப்போ உண்மையிலே வந்தது யாரு, உண்மையிலே அந்த குத்தன நபர் யாரு, இவ்வளோ நேரம் ஆச்சு, 30 தனிப்பட போட்டிருக்கீங்க, ஒரு சமயம் பிடிச்சி விசாரணை இருக்கிறதுனால எந்த காரணத்துக்காக அவரை வந்து வெளியிட மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கோணம் ஒரு பக்கம் விசாரணை. நம்ம சமீப காலமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பாலிவுட்ல பெரிய ஸ்டார்ஸுக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. போன வீடியோவில் கூட சல்மான் கான் பற்றி பேசினேன். ஷாருக் கானுக்கும் உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுல ஒரு பக்கம் அமீர் கான், இன்னொரு பக்கம் அது அங்குள்ள குறிப்பா இன்னொரு வழக்கம் போல தான் சொல்றாங்க, அதையும் சேர்த்து எழுதிட்டு இருக்காங்க. எப்போ சுஷாந்த் சிங்னு ஒரு அப்பாவி என்னைக்கு கையை வச்சிங்களோ
அவர் என்னைக்கு இது பண்ணீங்களோ, ஒரு சாதாரண பையன் ஏகப்பட்ட கனவுகளோடு வந்தவன், அவன் பாவம் சும்மா விடுமா அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றோம். ஒரு சின்ன ஒரு நாட்டு ஒன்று, ஒரு பகுதியில் வந்து போர் நடந்து அந்த போரில் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுகிறார்கள். அங்க இருக்கிற 2 குள்ளர்கள் மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த பகுதியை வந்து அந்த அந்த நாடு, அந்த எதிரி நாடு வந்து சூழ்ந்துக்குது. அந்த குள்ளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு மந்திர சக்தி, ஏதோ ஒன்று நிஜமாவே வந்து தெற்காசியாவில் எந்த நாடுன்னு தெரியல, யாராவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். வந்து அவங்க அந்த ஆவிகளை, இறந்து போனவர்களுடைய ஆவிகளை வர வச்சு அவங்கள வச்சு போருக்கு எதிராக போர் தொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் இருக்கு. இது சொல்றது காரணம் என்னன்னா, இந்த நம்பிக்கை தான் சொல்றது. வந்து ஒரு அப்பாவி பையன் பெரும் கனவோடு வந்தவன், ஒரு மிடில் கிளாஸ் பீகார்ல இருந்து புறப்பட்டு வந்தவன், அவனுடைய கனவை வந்து சுக்குநூறா ஆக்கிட்டீங்களே படுபாவிகளா, நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்னு இதுல யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. வந்து இதெல்லாம் மீறி வழக்கம் போல சைஃப் அலிகானுடைய விசாரணை வந்து எந்த போக்கில் போகுதுன்னு தெரியல. ஏன்னா மும்பை போலீஸ் சாதாரண போலீஸ் கிடையாது. வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். ஏன்னா கண்டிப்பா மும்பை விட்டு அவன் தாண்டி போயிருக்க முடியாது. இன்னைக்கு அவ்வளவு வசதிகள் இருக்கு, நவீன கேமராக்கள் இருக்குது, தகவல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் நீங்க வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல? எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் பலமா கேள்வி கேட்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஆட்டோ ரிக்ஷால ஏத்துனீங்களா, அல்லது வந்து முதல் மணியோட மகன் கார்ல ஏத்துனீங்களா? கரீனா கபூர் அன்னைக்கு பிளாட்ல இருந்தாங்களா, அல்லது வந்து அவுட்டிங் போயிருந்தாங்களா? இந்த மாதிரியான கேள்விகளா இருக்கு. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக 21ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வராரு இல்லைங்களா சைஃப் அலிகான். அவர் ஆல்ரெடி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம், மேபி ஒரு நினைவு திரும்ப இருக்கலாம், அபய கட்டத்தை தாண்டியாச்சுன்னு. ஒருவேளை 21ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ கழிச்சு மீடியாவை சந்திச்சு அவர் சொல்ற விளக்கத்தில் தான் இருக்கிறது உண்மை என்பது. இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே வந்து நிழல் உலகில் தாதாக்களுடைய கண்ட்ரோலில் பாலிவுட் இருக்கிறதா? இந்த விஷயத்திற்கு யார் மணி கட்டுவது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.